இதோ கர்த்தருடைய பாதத்திலே நான் உங்களுக்காக காத்திருந்த பொழுது விசேஷ விதமாக தேவ சமூகத்தில் நான் பெற்றுக்கொண்ட வசனத்தை உங்களுக்கு சொல்லட்டும். ஆதியாகமம் 18:14. उत्पत्ति 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे. தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கு வருகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம், परमेश्वर की ओर से मनुष्य के लिए आने वाली एक अच्छी प्रतीक्षा का वचन है. ஒரு வெளிப்பாடு, एक तरह का ஒரு சத்தியம், और एक तरह का सत्य यही புரிந்து है. கொள்ள வேண்டிய சத்தியம் समझने का सत्य यही है கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. जो यहोवा की ओर से आती है. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? क्या यहोवा से ऐसे कोई काम कठिन है? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். एक कार्य आप लोगों को समझ சில लेना நேரம் चाहिए. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற பொழுது उस समय जब परमेश्वर या हुआ प्रतिज्ञा की वचन जब हमको देते हैं, நமக்கே அது நகைப்பாய் தோன்றும், वह हमारे लिए एक हंसी मजाक के समान रहता है. நகைக்க தோன்றும். देखिए हंसने के जैसे होता है. இப்படிலாம் நடக்குமா क्या ऐसे भी हो सकता है क्या? என்பதற்கு சான்றாக தான் சாராள் அம்மா நகைத்தார்கள். जिसके लिए जो है वहां पर सारा वहां पर हंसने लगी. ஆதியாகமம் 18:13 என்ன சொல்லுகிறது? वचन यानी अध्याय 18 के वचन 13 में ऐसे लिखा है. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த தாயார் எங்க நகைத்தார்கள்? और ये माँ किस जगह पर वह हंसने लगी? 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. वचन 12 को पढ़कर देखेंगे. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்தார்கள். सारा मन ही मन में हंसने लगी. வெளியே பார்த்தா ஒண்ணும் தெரியல, बाहर देखते समय कुछ पता नहीं चलता है. உள்ளத்துல ஒரு சிரிப்பு. देखिए मन के अंदर एक हंसी. இதெல்லாம் நடக்குமா? देख ये सब होगा क्या? அப்ப கர்த்தர் சொல்றாரு, तो प्रभु कहते हैं, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? क्या ऐसे कुछ है जो यहोवा से कठिन है? எல்லாரும் நம்ம என்ன பதில் சொல்லணும் அதுக்கு? हम सभी लोग उसके लिए क्या जवाब दे सकते हैं? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. यहोवा से ऐसे कुछ भी नहीं है जो कठिन है. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ऐसा कोई भी काम कठिन नहीं है यहोवा से. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, தேவன் வரும் பொழுது, கர்த்தர் எழுந்தருளும் பொழுது, மீட்பர் இயேசு கிறிஸ்து தாமே காட்சி அளிக்கும் பொழுது, जब परमेश्वर आते समय मुक्तिदाता यीशु मसीह जब दिखाई पड़ते हैं, ஒரு அழகான திட்டம் அவர் கையில் இருக்கும். एक अच्छी तरह की योजना उनके हाथों पर रहती है. கால வரைமுறைகளை அவர் அளந்து கொண்டு வந்திருப்பார். दिन कैसे बिताना ये सभी वे लिख कर लेकर आते हैं. திட்டமும் தெளிவுமாக வெளிப்பாடுகளை கொடுப்பார். बहुत अच्छी तरह से जो भी प्रकाशित है उसे ले आते हैं. அதிலே அழகாய் அன்றைக்கு சொல்லுகிறார், और वहां पर उस दिन ऐसे कहते हैं, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். देखिए सचमुच एक अच्छे समय पर मैं तेरे पास आऊंगा. 10 மாதத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். यानी एक वसंत ऋतु के समय पर मैं तेरे पास आऊंगा. அப்பொழுது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருப்பான்னு சொல்லல, குமாரன் இருப்பான் என்றார். और सारा एक पुत्र उत्पन्न होगा ऐसे वे बोले. இன்னும் சாராள் வயிற்றுல பிள்ளை தங்கல. अभी तक सारा के पेट में बच्चा नहीं है. கர்த்தர் டைம் சொல்றாரு, देखिए यहोवा समय बताता கரெக்ட்டா है, 10 மாதத்துல வருவேன், सही 10 महीने के बाद में मैं आऊंगा. ஆண் பிள்ளையை பெற்றிருப்பார், वह एक पुत्र को उठाए लेगी, குமாரன் இருப்பான். वह पुत्र उत्पन्न होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரு அருமையான ஊழியக்காரர் தன்னுடைய மகளுக்கு ஒரு அருமையான மணமகனை தெரிவு செய்தார். एक सेवक अपनी बेटी के लिए एक अच्छा लड़का उन्होंने चुना था. அவர் தெரிவு செய்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்தது. और वे चुनकर वह सगाई भी हो चुकी थी. தன் மருமகன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவர் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போய் அவருக்காக ஜெபித்தார். और उनका दामाद अभी तक नहीं आए थे. जिस होटल में वे रुके हुए थे वहां जाकर उन्होंने प्रार्थना किया. நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது. அன்போடு பேசும்போது கர்த்தர் பேசும்படி ஜெபிப்போம் என்று ஜெபித்தார். और यहाँ पर सगाई हो चुकी है, इसलिए परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करने के लिए वे गए थे. அப்ப கர்த்தர் சொன்னார், तब प्रभु ने कहा, இதோ மருமகனுக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தையை சொன்னார் அந்த ஊழியக்காரர்கிட்ட, உமக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் புள்ள பிறக்க போகுது. और वहां पर उन लड़के के लिए यानी प्रभु ने कहा था कि जो बच्चा उत्पन्न होना है वो जो है पुत्र है அப்படின்னு சொன்னாரு. ऐसे वे बोले.
அப்ப இன்னும் கல்யாணம் கூட முடியல. तो अभी तक शादी भी नहीं हुई है। எதிர்காலத்தில் வரப்போகிறத அழகா சொல்றாரு. भविष्य में जो आने वाला है वह बहुत अच्छी रीति से वे बोल रहे हैं। அந்த பிள்ளை அப்படியே பிறந்த போது அந்த ஆண் பிள்ளை அழகாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை உயர்த்தியது. और वह बच्चा जो पुत्र पैदा हुआ जब परमेश्वर की उपस्थिति में उसकी महिमा की गई। அந்த ஆண் பிள்ளைக்கு அந்த ஊழியக்காரர் பிரின்ஸ் எவர் ரே ஜேடன் என்று பெயர் வைத்தார். और प्रिंस एवर रे जैडन ऐसे उन्होंने वह प्रभु का सेवक ने उसका नाम रखा। அந்த ஊழியக்காரர் அமெரிக்கால இருக்காருன்னு பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. आप लोग सोच रहे हो कि वह सेवक अमेरिका देश में है। நம்ம வீட்டு பேர பிள்ளையை தான் சொன்னேன். और हमारे घर के கைகளை पोते के தட்டி बारे में கர்த்தரை ही मैं बोल மகிமைப்படுத்து. रहा हूँ। तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे। ஆண் பிள்ளை यानी पुत्र பாருங்கள், देखिए தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாகவும் கர்த்தர் தாமே எழுந்தருளும் போதும் தெளிவா எல்லாம் சொல்றாரு. भविष्यवाणी के जरिए जब यहोवा प्रभु कहते हैं तो बहुत ही अच्छी रीति से वह प्रकट होता है। முன்னமே சொல்றாரு. पहले ही वे बता देते हैं। கர்த்தர் சொன்னார், यानी प्रभु ने कहा சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், सारा के लिए एक पुत्र उत्पन्न होगा, குமாரன் இருப்பான், एक पुत्र आएगा। கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ऐसा कुछ भी नहीं है जो यहोवा से कठिन है। ஒன்றுமில்லை, कुछ भी नहीं है, ஒன்றுமில்லை. कुछ भी नहीं है। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना किसी चिंता के साथ रहे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணுகிற பொழுது जब परमेश्वर यहोवा ऐसे वादा का वचन देते அதை हैं तो நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தாலும் देखिए उस पर भरोसा करने की कोई स्थिति ना होने से भी நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? आप लोगों को एक काम ऐसे करना है। ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. परमेश्वर की स्तुति करके उनकी महिमा करते रहिए। அந்த ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு ஜெனரேட்டர் மாதிரி நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள faith விசுவாசம் பெருகும். जब आप लोग स्तुति करते रहेंगे इस तरह तो वह आप लोगों के अंदर एक जनरेटर के समान वह विश्वास बढ़ता ही जाएगा। அந்த விசுவாசம் பெருகின உடனே கிரியை வெளிப்படும். जब वह विश्वास बढ़ता है तो काम और भी आगे बढ़ेगा। ரோமர் 4 அதிகாரம் 18 19 20 21 வாசிக்க கேட்போம். रोमियो का किताब अध्याय 9 वचन 18 19 को पढ़ेंगे। உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதும் ஆசீர்வாதம் கூறும் பொழுதும் நம்புகிறதற்கு ஏது இல்லாமல் இருக்கலாம். देखिए जब परमेश्वर आप लोगों के लिए प्रतिज्ञा का वचन इस रीति से देते हैं तो आप लोग उस पर विश्वास नहीं भी कर पाते हैं। ஏது இல்லாதிருந்தாலும் ऐसे कुछ ना रहने से भी அவர் என்ன செஞ்சார் கவனிங்க. देखिए उन्होंने क्या किया है। அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பவே முடியலங்க, ஆனா கூட நம்பிக்கையோடு விசுவாசித்தார். विश्वास नहीं कर सका लेकिन उसने पूरी रीति से विश्वास किया। அவர் என்ன பண்ணாரு? उन्होंने क्या किया? 19 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 100 வயதானதையும் அவருடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். और वह 100 वर्ष का था और अपने मरे हुए शरीर और सारा के गर्भ की मरी हुई की दशा जानकर भी विश्वास में निर्बल ना हुआ। கர்த்தர் உங்களை எதில ஒரு ஆசீர்வாதம் சொல்லி உயர்த்துறாரோ, जिस किसी कार्य में परमेश्वर एक आशीष करके आपको उठाते हैं அதுக்கு ஆப்போசிட்டா தான் சூழ்நிலை எல்லாம் இருக்கும். उसका उल्टा ही परिस्थिति हो सकती है। நீங்க அதை பார்க்க கூடாது. आपको उसे नहीं देखना है। விசுவாச கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அழகா நடந்து திரியணும். विश्वास के चश्मे को पहनकर आप लोगों को अच्छी रीति से चलते रहना है। எதெல்லாம் பார்க்க கூடாது? किस कार्य को नहीं देखना है? சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்ததை அவன் எண்ணாதிருந்தான். सारा का कोप जो मरा हुआ था उसने उसे देखा भी नहीं, स्मरण नहीं किया। வயசான பாட்டிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு எல்லாம் சொல்றாங்க. सभी लोग बोल रहे हैं कि एक बूढ़ी के लिए अभी एक बच्चा उत्पन्न होने वाला है। இல்ல இல்ல, என்னுடைய மனைவி பிள்ளை பெறுவா. नहीं नहीं, मेरी पत्नी एक पुत्र को गर्भ देने वाली சான்ஸே है। இல்ல. यहाँ पर संभव ही नहीं है। அந்த நெகட்டிவான ஏரியா பக்கம் போகவே இல்ல அவரு. देखिए उस नेगेटिव जगह की ओर वह नहीं गया था। இப்ப என்ன செஞ்சாரு? अभी उसने पता क्या किया? 21 வசனம் பாருங்க. वचन 21 में पढ़ते हैं। ரோமர் 4:21. रोमियो 4:21 में पढ़ते हैं। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய்
நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான், கிரியைகளை பெற்றுக்கொண்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे. हालेलुया. ஒன்று பண்ணுங்க, एक काम कीजिए, நீங்க நம்புங்க, आप लोग विश्वास करो, முழு நிச்சயமா நம்புங்க, पूरी रीति से भरोसा रखो, தேவனை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर की महिमा करते रहो. சொல்லப்பட்ட வார்த்தையை வச்சு தேவனை மகிமைப்படுத்துங்க. जो भी प्रतिज्ञा का वचन आप लोगों के लिए बताया गया है, उसके जरिए आप लोग यानी महिमा करते रहिए. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, தேவனை நீங்க மகிமைப்படுத்துவீர்களானால், जब आप लोग परमेश्वर की महिमा करेंगे, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களானா, अगर आप लोग कहेंगे कि जो प्रतिज्ञा का वचन मुझे मिला है उसके लिए प्रभु की स्तुति हो, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்காக பிதா குமாரன் தூய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களானா, अगर आप लोग ऐसे कहेंगे कि प्रतिज्ञा का वचन जो मुझे मिला है उसके लिए पिता पुत्र और पवित्र आत्मा की स्तुति हो, நீங்க சொல்ல சொல்ல உங்க விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்கள் ஆவீர்கள். आप लोग इस रीति कहते कहते आप अपने विश्वास में और भी सामर्थ्य बन जाएंगे. அவிசுவாசமா 1000 சொன்னாங்கன்னா கூட देखिए, अविश्वासी हजारों बातें बोले, நம்ப மாட்டீங்க. आप विश्वास नहीं करेंगे. இல்ல, नहीं, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், प्रभु मेरे लिए एक अद्भुत काम करेंगे, சூழ்நிலை மாறும், ये परिस्थिति बदलेगी காரியம் ஜெயமாய் और ये வரும், कार्य जयवंत के साथ காரியம் होगा. கைகூடி ये வரும், कार्य मेरे हाथों पर आ கர்த்தர் என்னை जाएगा. உயர்த்துவார், प्रभु मुझे उठाएंगे என் குடும்பத்தை நிலை நிறுத்துவார். और मेरे परिवार को स्थिर करेंगे. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, तो एक बात समझना है, கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தத்தை மட்டும் கண்ணை மூடி பிடிச்சுக்கிடுங்க. जो प्रतिज्ञा का वचन प्रभु आपके लिए बताते हैं उसे आंखें बंद करके अच्छी रीति से पकड़ लीजिए கர்த்தர் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை விடாதீங்க. और वह प्रतिज्ञा के वचन को छोड़ना नहीं அதுக்காக உட்கார்ந்து தினமும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. और उसके लिए प्रतिदिन बैठकर स्तुति करते என்னெல்லாம் रहिए. வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரு, और क्या क्या प्रतिज्ञा का वचन उन्होंने कहा है, ஒரு சின்ன ஒரு நோட்டுல போட்டு எழுதுங்க. एक छोटे से नोटबुक में आप लिख कर ஒரு रखिए. 10 பக்கம் 10-15 பக்கம் இருக்கிற பேப்பர்கள் உள்ள ஒரு சின்ன நோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு எழுதுங்க. एक 10 या 15 यानी कागज रहने वाले एक नोटबुक में आप लोग ऐसे लिखते ஒரு रहिए. பேப்பர் போதுமே, एक कागज काफी है. ஷார்ட்டா எழுதலாம். கர்த்தர் என்னை இப்படி உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு அப்படி எழுதுங்க. संक्षिप्त में आप लोग लिख सकते हैं कि प्रभु ने मेरे लिए काम किया है. தீர்க்க தரிசனமா யாருமே உங்களுக்கு சொல்லலன்னு வைங்க, अगर सोचो कि भविष्यवाणी आप लोगों के लिए किसी ने कुछ भी नहीं कहा है, உங்களுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கு. आपके लिए एक बहुत बड़ा सा भविष्यवाणी है. பைபிள்ல எழுதி இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தான். बाइबल में जो भी वाक्य लिखा है ये सभी आप लोगों के அதெல்லாம் लिए நிறைவேற भविष्यवाणी है. போகுது. वह सभी पूरा होने वाला है. எடுத்து எழுதி வைங்க. इसे लेकर लिख कर रखिए. இன்னைக்கு நீங்க கடன் வாங்கலாம். आज आप कर्ज ले நான் सकते அநேக हैं. ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். प्रभु ने मुझे वादा किया कि मैं बहुत जाति के लोगों के लिए कर्ज में पैसा दूंगा. அப்படி நீங்க எழுதுங்க. ऐसे आप लोग लिखिए. என் குடும்பத்தினருடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். प्रभु ने वादा किया कि मेरे परिवार और मेरे बच्चों की शांति बहुत बड़ी सी रहेगी. என்ன தீர்க்கதரிசனம் வந்தாலும் இதை போல தானே வரப்போகுது. और किस तरह की भविष्यवाणी आने से वह वैसा ही होगा ना. ஒரு பேப்பர்ல கூட 2 பக்கம் எழுதுங்க. एक कागज में 2 तरफ लिखते रहिए அப்படியே பேப்பரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. और पेपर को फोल्ड करके अपने जेब में रख நீங்க ஃப்ரீ लीजिए. டைம் கிடைக்கும் போது जब भी आपको समय मिलता है, மக்கள் எல்லாம் இல்லாத இடத்துல जहाँ कोई लोग नहीं है, தனியா உட்கார்ந்துகிட்டு अकेले में बैठकर இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ये हर एक एक प्रतिज्ञा की वचन के लिए स्तुति करते रहिए. மனுஷர் மத்தியில போய் அதை காட்டாதீங்க. लोगों के बीच में जाकर उसे ना दिखाना. தனியா கர்த்தர் சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. अकेले में प्रभु की उपस्थिति में स्तुति करते நீங்க रहिए. எவ்வளவு பெரிய விசுவாசத்துல வல்லவராவீங்க. आप कितना विश्वास में शूरवीर बनेंगे. ஆமா, ஆபிரகாம் அப்படித்தானே மாறினாரு. देखिए, अब्राहम भी वैसा ही बना था ना. நீங்க ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவரா மாறிடுவீங்க. देखिए, आप उस इब्राहिम के समान विश्वास में शूरवीर बन जाएंगे. அவ்வளவுதான் பாருங்க. बस उतना ही. அந்த விசுவாச மரத்திலிருந்து கனிகள் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படியே அந்த காரியம் நடக்கும். उस विश्वास के पेड़ से फूल जो है फूलेंगे, वह वैसा ही नीचे आप लोगों के लिए गिर जाएगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நானும் சோபியும் பல நேரங்களில் கார் பிரயாணத்தில் தனியே பிரயாணமாய் நாங்கள் சென்றிருக்கிறோம். हमारे ब्रदर और सिस्टर बहुत समय कार की यात्रा में बहुत दूर तक जाते रहते हैं. நம்முடைய தேசத்துக்காக சமாதானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நாங்கள் மும்பை வரையிலும் ஒரு விசை காரிலேயே சென்று திரும்பினோம். और एक बार हमारी देश में शांति मिलने के लिए जो है यहाँ से मुंबई तक कार में गए थे. அப்படிப்பட்ட நேரத்துல और उस समय में जो है நாங்கள் இருவரும் சில நேரங்கள்ல
ஜெபம் பண்ணிக்கிட்டும் போய்கிட்டே இருப்போம். दोनों प्रार्थना करते ही जाते रहते हैं। சில நேரங்களில் அந்நிய பாஷையில் நான் தனியே பேசிக்கொண்டும் சென்று கொண்டிருப்பேன். उस समय अन्य भाषा में मैं अकेला प्रार्थना करके अन्य भाषा बोलता भी जाता நாங்க रहता ரெண்டு हूं। பேர் பேசிக்கொண்டு போகும் பொழுதே और हम दोनों जब बातें करते जाते हैं तो மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் பலமாய் எங்களை நிரப்புவதை உணரும் போது मुक्तिदाता यीशु मसीह की उपस्थिति बहुताई से जब हमको भर देती है, நம்ம ஸ்தோத்திரிப்பதை நிறுத்துவோம். இப்பொழுது கர்த்தர் பேசுவார்னு சோபிட்ட சொல்லுவேன். और यानी ब्रदर सिस्टर से कहते हैं कि अभी स्तुति जो करना है उसे रुकेंगे, अभी प्रभु हमसे बात करना அப்ப चाहते हैं। என்னுடைய நாவை பிடித்தே கர்த்தர் அழகா எங்களோடு பேசுவார். तब मेरे जीभ से परमेश्वर उस समय बातें करते हैं அந்த வார்த்தைகளை அப்படியே சோபி ஒரு நோட்ல எழுதி கொள்வாள். और वह सभी वचन को सिस्टर सोफी जी जो है एक नोटबुक में अच्छी तरह से लिख कर रखती है। ஷார்ட் ஹேண்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா சொல்றப்ப, देखिए शॉर्टहैंड के समान लिखते हैं ना, அது மாதிரி எல்லாத்தையும் அப்படி எழுதி வைத்துக் கொள்வார். उस रीति से सभी बातों को वह लिख कर रखती है। நானே மறந்துட்டா கூட अगर मैं भी भूल जाऊं, என்னுடைய மனைவி வந்து சொல்லுவாள், और सिस्टर सोफी जी कहती हैं கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாருங்க, कि प्रभु ने ऐसे कहा है, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. प्रभु ने ऐसे कहा है, அப்புறம் எப்படி நம்ம அவிசுவாசமா நினைக்க கூடும்? तो हम अविश्वास के समान कैसे सोच सकते हैं? அவ்வளவுதான், எங்கள் விசுவாசம் 100 மடங்கு பெருகும். बस उतना ही हमारा विश्वास 100% और भी बढ़ அதற்காக जाता है। நாங்கள் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். और जिसके लिए हम बैठकर स्तुति भी करते रहते हैं, காரியங்களை கர்த்தர் வாய்க்க और பண்ணுகிறார். पूरा कार्य परमेश्वर यहोवा सफल என் करते அன்பு हैं। தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का मन बिना किसी चिंता, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நம்பவே முடியாதது இருந்தா கூட अगर भरोसा कर भी नहीं सकते हैं तो உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. बैठ के परमेश्वर की महिमा करते रहिए। நம்புகிறதற்கு ஏது இல்லாத இருந்தால் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. अगर विश्वास करने का योग्य भी नहीं है तो वहां पर बैठकर प्रभु की महिमा करते அழகாய் रहिए। அந்த கனிகளை, விசுவாசத்தின் கனி உங்கள் வாழ்க்கையில் பூத்து கொலுங்குகிறதை காண்பீர்கள். और विश्वास का फल जो आप लोगों के बीच में फलेगा फूलेगा, आप लोग उसे देखेंगे। கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya बोलेंगे ना हालेलुया, உச்சாம சொல்லுங்க ஹalleluya. जोर से बोलेंगे हालेलुया। தேவன் செயல்படுகிற வேகத்தை நாம் அறிய மாட்டோம். देखिए परमेश्वर जिस तेजी से काम कर रहे हैं उसे हम जान नहीं पाते हैं। தேவன் செயல்படுகிற வேகம் நமக்கு புரியாது. देखिए परमेश्वर जिस रीति से जिस तेजी से काम करते हैं जो हम जान नहीं पाते हैं। What a speed! देखिए कितना तेजी है, என்ன ஒரு வேகம்! देखिए कितनी तेजी है। அப்படி நான் ஒரு காரியத்தை எப்பயுமே சொல்லுவேன். जिसे मैं हर समय एक बात कहता हूँ, அது என்ன? वह क्या है? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति अध्याय 1 को ले लेंगे। அங்கு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1 16 17 18 படிக்க கேட்போம். देखिए वचन 16 से अभी हम पढ़ेंगे। தேவன் பகலை ஆள ஆ. பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். எதையும் சேர்த்து உண்டாக்குனாரு? சூரியனே சந்திரனே அதனோடு நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிப்பிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். ஆகாய விரிவிலே வைத்தார். அவைகள் 17ஆம் வசனம், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் அதை வானத்திலே வைத்தார். देखिए वचन 17 में लिखा है कि परमेश्वर ने उनको आकाश के अंतर में इसलिए रखा कि वे पृथ्वी पर प्रकाश दें। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஒரு சில நட்சத்திரங்களை குறித்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். कुछ ऐसे तारों का जो गुप्त बात है मैं आपको बताना चाहता हूँ। ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு ஒளி வர்றதுக்கு பல காலம் ஆகும். एक एक तारों से जो है रोशनी पृथ्वी पर आकर पड़ने के लिए बहुत समय लगती है। சில நட்சத்திரங்களிலிருந்து இன்னமும் ஒளி வந்து சேராமல் இருக்கிறது. कुछ तारों से अभी तक पृथ्वी के लिए जो है रोशनी आकर नहीं मिली है। எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் வந்து சேராத தூரத்து நட்சத்திரங்களும் இருக்கக்கூடும். कितने ही मिलियन ऐसे दूरी से रहने वाले तारों का जो रोशनी अभी तक आकर नहीं मिली है। நம்முடைய கணக்கின்படி இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐனுடைய சர்வே எடுத்து இன்னைக்கு அதில் இன்டர்நெட்ல போட்டு அதை எடுத்து கொடுக்குது. நம்பர் 1 பாருங்க, சிரியஸ் என்கிற ஒரு ஸ்டார் இருக்கிறது. देखिए हमारे हिसाब से जो एए के माध्यम से जो सोचकर हमने दिखाया है वहां पर सीरियस का एक तारा है। நம்முடைய வானத்திலே மிகவும் பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்று காணப்படுகிற சிரியஸ் ஸ்டார், அதிலிருந்து ஒளி பூமிக்கு வந்து சேரணும்னா 4 ஆண்டுகள் ஆகும். देखिए जो आकाश में ज्यादा चमकने वाला सीरियस स्टार है, अगर आना है तो उसके लिए 4 साल लगते हैं। பெட்டல் ஜியூஸ் என்று ஒரு
ஸ்டார் இருக்கிறது. बेटल ज्यूस नाम का एक ऐसा तारा भी है. அதுல இருந்து ஒளி வந்து பூமியை சேரணும்னா 430 வருஷம் ஆகும். देखिए पृथ्वी के लिए उस तारे से रोशनी मिलना जो 430 साल लगते हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஈகிள் நெபுலா அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்கிறது. ईगल नेबुला ऐसा एक तारा है. அதுல இருந்து பூமிக்கு ஒளி வந்து சேரணும்னா 7000 ஆண்டு ஆகும். देखिए उसके लिए पृथ्वी को रोशनी मिलना है तो 7000 साल लगते हैं. இப்படி இருக்கிறப்ப ऐसे रहते समय ஆதாம் ஏவாளுக்கு எந்த ஸ்டார் தெரிஞ்சிருக்கும்? आदम और ईव के लिए कौन सा तारा दिखाई पड़ा होगा? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते हैं பூமியின் மேல் பிரகாசிக்கவும் நட்சத்திரத்தை வைத்தார். इस पृथ्वी पर प्रकाश होने के लिए उन्होंने तारा को सृष्टि किया है. இப்ப இதனால பல விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள், வான ஆராய்ச்சியாளர்கள்லாம் சிலர் ரொம்ப நினைக்கிறாங்க பூமிக்குரிய வயது இத்தனை காலமாயிருக்குங்க அப்படின்லாம் சொல்றாங்க. और अभी जो है जांचने वाले ऐसे वैज्ञानिक लोग सोच रहे हैं कि पृथ्वी तक आने के लिए इतने साल लगे होंगे. 7000 ஆண்டுகள் ஆனாதான் ஈகிள் நெபுலான்ற ஸ்டார்ல இருந்து வெளிச்சமே வரும். देखिए 7000 साल होने के बाद ही ईगल नेबुला के उस तारे से रोशनी मिल सकती है. இன்னைக்கு நம்ம பார்க்கிற வானத்துல இருக்கிற அந்த வெளிச்சம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒளிர்த்தது. நம்ம பார்க்கிறோம் சில நட்சத்திரங்கள்லாம் நம்ம பார்க்கிற அந்த நேரத்துல இல்லாமலும் போயிருக்கும். அதுக்கு முன்னாடியே அதனுடைய ஒளி புறப்பட்டு வந்து இந்த பூமியை சேர்ந்து இருக்கிறது. आज जो आकाश में जिस तारे को अभी हम सब लोग देख रहे हैं वह जो है बहुत सालों से होकर हमको रोशनी दिए हैं. ஆனா முதல் நாள்ல அவர் எல்லாவற்றையும் நல்லதுன்னு கண்டார்ல. அப்ப அந்த பூமியின் மேல் பிரகாசிக்கும் அதை வைத்தார்னா பிரகாசிச்சிருக்கு. எப்படி பிரகாசிச்சிருக்கும்? அதுதான் தேவ செயல். देखिए पृथ्वी के ऊपर प्रकाश देने के लिए अगर प्रभु ने रखा है तो वही परमेश्वर का काम है. எப்படி தேவன் அதை செய்திருக்க கூடும்? देखिए परमेश्वर ने उसे कैसे किया होगा? அந்த வெளிச்சம் இங்க வரட்டும்னு சொன்னா वह प्रकाश इधर आने तो कहने ही ஒரு செகண்ட்ல அங்க இருந்து இங்க வந்திருக்கும். एक सेकंड से वहां से इधर आ गया होगा. 7000 ஆண்டுகள் கழித்து வருகிற அந்த ஒளி 7000 साल के बाद आने वाली वह प्रकाश தேவனுடைய வல்லமையினால் இமைப்பொழுதில் வந்திருக்க கூடும். वह परमेश्वर के सामर्थ्य के जरिए चुटकी के समय पर आ चुका होगा. அப்படித்தான் அவர் செய்திருக்க வேண்டும். वैसे ही उन्होंने सृष्टि किया அப்ப होगा. நம்ம உண்மையான கணக்குப்படி பார்த்தா இத்தனை 1000 ஆண்டுகள் கழிச்சு தான் வரணும். तो सचमुच हिसाब से अगर हम लोग देखेंगे तो इतने साल के बाद ही वह मिलता है. ஆதாம் காலத்திலிருந்து இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டோமானால் குறிப்பிட்ட 1000 ஆண்டுகள் தான் ஆகின்றன. आदम के समय से अगर हम लोग देखेंगे तो इतने साल उसको लगते हैं. அப்படி இருக்கும் பொழுது ऐसे रहते समय எப்படி இதெல்லாம் கூடும்? ये सब कैसे संभव है? தேவனால் எல்லாம் கூடும். கைகளை परमेश्वर தட்டி से கர்த்தரை सब कुछ संभव மகிமைப்படுத்துங்க. है. तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे. ஹalleluya சொல்லுமா? ஹalleluya हालेलुया बोलेंगे ना? हालेलुया ஹalleluya. हालेलुया. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் பிள்ளை செல்வத்தை கர்த்தர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கும்படியாக வந்திருந்தார்கள். और एक परिवार के लोग जो है उनके लिए संतान मिलने के लिए प्रार्थना करने के लिए आए थे. அன்றைக்கு பார்த்து ஒருத்தவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க, இது மாதிரி பிள்ளை செல்வம் வயிற்றில் உருவாகும் பொழுது ஒரு பேரொளி அந்த ஜீவனை தோற்றுவிக்கிறது போல அது ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க என்று சொல்லி காண்பித்தார்கள். और उस दिन एक जन ने मेरे व्हाट्सएप में ऐसे भेजा था कि जब संतान उत्पन्न होता है तो इतनी बड़ी सी रोशनी वहां पर आती है. நானும் சோபி ஜோமனி அனுப்பணும். और ब्रदर और सिस्टर जो है प्रार्थना करके उनको भेज அந்த दिए थे. மாதத்திலேயே அழகாய் கருவுற்று பிள்ளையை ஏந்தி நின்றார்கள். और उसी महीने वे अपने गोद में बच्चे को उठा लिए थे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है. வேதம் சொல்லுகிறது, यानी प्रभु कहते हैं யோனாவனுடைய தலைக்கு நிழல் உண்டாக்குவதற்காக தேவன் ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நாள் ராத்திரியில ஓங்கி வளர பண்ணினா. देखिए यहाँ पर योना के सिर के लिए छाया देने के लिए एक पौधे को परमेश्वर एक ही दिन में उसे उत्पन्न किए थे. ஆமணக்கு விதை நீங்க போறப்ப வாங்கிட்டு போறீங்க. देखिए उस तरह का बीज आप लोग आज ले जा रहे हैं. உங்க வீட்டு தோட்டத்துல போடுறீங்க. आप अपने बगीचे में डालने वाले हैं. எங்களுக்கு தோட்டம்லாம் இல்லைன்னா ஒரு சிறு சட்டி மண் சட்டி வாங்கி அதுல போடுங்க. देखिए अगर बगीचा नहीं है तो एक गमला लेकर उसके बीच में डाल दीजिए. சிமெண்ட் தொட்டி வாங்கி அதுல போடுங்க. एक सीमेंट का गमला लेकर उसमें डाल दीजिए. எவ்வளவு நாள் ஆகுது வளர்றதுக்குன்னு பாருங்க. देखिए कि कितने दिन लगते हैं उसे बढ़ने के लिए. அத தேவன் ஒரே நாளில் ஓங்கி வளர பண்ணினா. जिसे परमेश्वर ने एक ही दिन में बढ़ा दिया था. இயேசு அவர்களோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்களுக்கு முன்பதாக அழகாய் வேகமாய் அவர் நடந்து போகிறது போல அருமையாய் அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். देखिए यीशु जब उनके साथ चल पड़ रहे तो उनके बीच में और उनके सामने वे चलने के समान उन लोगों को दिखाई पड़ा. தேவனுடைய
தேவனுடைய வேகம் வித்தியாசம்ப்பா. देखिए परमेश्वर की जो तेजी है वह कुछ अलग है। தேவனுடைய கரம் அழகா ஆவியானவர் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அழகாய் பிலிப்பை ஆசோத்துல போய் கொண்டு போய் விட்டுட்டார். அவருடைய வேகம் டிஃபரெண்ட்ப்பா. देखिए परमेश्वर की आत्मा फिलिप्पुस को अच्छी रीति से आसोत में जाकर उसको पहुंचा दिए थे, उनकी तेजी कुछ अलग है। அதனால சயின்ஸ் மூளைய கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு इसीलिए आप लोगों का जो वैज्ञानिक बुद्धि है उसे थोड़ा रोक, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று விசுவாசித்து ஓடு. और विश्वास करो कि ऐसा कुछ भी है जो यहोवा से कठिन है, ऐसे सोचकर दौड़ते रहिए। இன்னைக்கு நீங்க இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பீங்களான்னு தெரியாது. और आज जैसे आप लोग कल ऐसे रहेंगे क्या नहीं हो ஒரு நாள் सकता है। வருது, एक दिन आने वाला இப்ப है, இருக்க மாதிரி இருக்க மாட்டீங்க. आप जो आज हैं वैसे नहीं रहेंगे। உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், देखिए भविष्यवाणी के रूप में मैं कहता हूँ ரொம்ப உயர்ந்து இருப்பீங்க, बहुत अच्छे ऊपर स्थान में ரொம்ப வளர்ந்து இருப்பீங்க, अच्छे ऊपरी स्थान में पहुंच ஆமணக்கு जाएंगे। செடி ஸ்பீட்ல வளர்ந்து और இருப்பீங்க. उसी पौधे के समान की तेजी में चल நடக்கும், जाएंगे। ये होगा, ஆகும். ये होगा। ஆமென். आमीन। ஹalleluya. Get